தமிழக அரசியல் களத்தில் உருவான புதிய யுத்தம். அரசியல் விளையாட்டை மாற்றி விளையாடுகிறாரா அண்ணாமலை? ஒட்டுமொத்த பிரேக்கிங் நியூஸும் அண்ணாமலை வெளியிட்ட புதிய வீடியோவை நோக்கி இருப்பதற்குண்டான காரணம் என்ன? அண்ணாமலை சொன்ன முக்கிய அப்டேட். ஒட்டுமொத்த அரசியல் விளையாட்டும் அண்ணாமலையை நோக்கி இருக்கிறது. அதிரடி அரசியலுக்கு தயாரானார் அண்ணாமலை. தமிழக அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். அப்பாப்பா, அண்ணாமலை அவர்கள் ஜூன் 5ஆம் தேதி பாஜக விட்டு வெளியே வந்து தனியா ஒரு இயக்கம் தொடங்குறேன்னு சொன்னாரு. ஒட்டுமொத்த அரசியல் பார்வையும் அண்ணாமலையை நோக்கி தான் கடந்த 11 நாட்களா இருந்து வருதுங்கிறது தான் யதார்த்தமான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் அமைப்பு உருவாக்குனதும் இன்னைக்கு வரையிலும் 18 லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் அதுல சேர்ந்திருக்கிறாங்க. அது அடுத்தடுத்ததுன்னு வேகமா பயணிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் ஆரம்பிச்ச உடனே அது ஆரம்பிச்சது 20ஆ இருந்தாலும் இன்னைக்கு தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அது வெட்ட வெளிச்சமா இருக்கு. அது அண்ணாமலை அவர்கள் சொன்னதும் சொன்னாரு. ஒட்டுமொத்த இணையதளமும் இன்னைக்கு மிகப்பெரிய சண்டைகள் நடந்துட்டு இருக்குது. அது பாஜகவுக்கும் அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கும் சமூக வலைதளத்துல தினந்தோறும் மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள்ங்கிறது நடந்துகிட்டே இருக்குங்கிறதான் இன்னைக்கு சமூக வலைதளத்துல நடந்துகிட்டு இருக்கிற யதார்த்தமான விஷயமா இருக்கு. இது பாஜக தரப்புல இருந்தோ அண்ணாமலை தரப்புல இருந்தோ யாருமே எந்த விதமான விஷயங்களோ இந்த சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா யாருமே இதுவரையிலும் இன்னும் பேசவே இல்லை. ஆனா இந்த சண்டை நாளுக்கு நாள் அது கொச்சையான வார்த்தைகளை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இணையத்துல பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இவ்வளவு நாளா இவங்க எல்லாரும் ஒன்னா பாரத் மாதா கி ஜே, மோடி வாழ்க, அண்ணாமலை வாழ்கன்னு எல்லாரும் சொன்னவங்க தான். ஆனா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வெளியில போன உடனே இன்னைக்கு சமூக வலைதளங்களை முழுக்க 2 தரப்புலையுமே கொச்சையான வார்த்தைகளை இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் அவரது அரசியல் பார்வையில மிக தெளிவா பயணிச்சிட்டு இருக்கிறாருங்கிறதான். ஏன்னா சமூக வலைதளத்துல கூட ஒரு சிலர் இதெல்லாம் அண்ணாமலையே சொல்லிதாங்க அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இந்த அளவுக்கு சமூக வலைதளத்துல பேசுறாங்க, இதெல்லாம் நடக்கிறத பார்த்து அண்ணாமலையே ரசிச்சுட்டு இருக்கிறாருன்னுலாம் இன்னைக்கு பல பேர் சமூக வலைதளத்துல பதிவிடுறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அண்ணாமலை தரப்புல இருந்து இன்னும் இதுவரையிலும் எந்த விதமான விஷயங்களும் இந்த சமூக வலைதள பிரச்சனைகளை பத்தி இந்த யுத்தத்தை பத்தி யாருமே இன்னும் கண்டுகிட்ட மாதிரி ஒன்றும் தெரியல. ஆனா இதுக்கு உண்டான முற்றுங்கிறது எங்க போய் முடியுங்கிறது அண்ணாமலை தரப்புல இருந்து சொன்னா மட்டும்தான் இது முடிவு கிடைக்குங்கிறதா யதார்த்தமான விஷயமா இருக்கு. இதையும் அண்ணாமலை அவர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாருங்கிறத நம்மளாலையும் உணர்ந்துக்க முடியுதுதான். ஆனா அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு வீடியோவை விட்டதும் விட்டாரு. அது நேத்தே சொன்னாரு. நேத்தியிலிருந்து இணையதளம் முழுக்க எப்ப 10 மணி ஆகும், எப்ப 10 மணி ஆகுன்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு 52 நிமிஷ வீடியோவை இன்னைக்கு வெளியிட்டாரு. அதுல கடந்த காலத்துல எப்படியெல்லாம் அவர் வளர்ந்தாரு, அந்த அவர் வளர்ந்த பகுதி எந்த அளவிற்கு இருந்ததுன்னு பல்வேறு விஷயங்கள், மர வளர்ப்பு சம்பந்தமா இருக்கட்டும், வி த லீடர்ஸ் எப்படியெல்லாம் கடந்த சில வருடங்களா பயணிச்சுன்னுலாம் இன்னைக்கு மக்களுக்கு தெளிவா பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எடுத்துக்கிட்டே போனாரு. அதுல மிக குறிப்பா அரசியல்ல ஏன் வந்தேன் அப்படிங்கிறதுக்கு மிக ஆழமான புரிதலோட அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பேசினாரு. அங்க இருக்கக்கூடிய சூழல் தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்துச்சு. தனி மனிதனோட யோசனை தான் இன்னைக்கு பல தரப்பட்ட மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணம், நோக்கம் எல்லாமே இங்கிருந்து தான் வந்துச்சுன்னு, நான் இங்க பட்ட கஷ்டம் வேதனை தான் எனக்கு மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சுன்னு திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவா பேசினாரு. தனி மனிதனோட பிரச்சனையை தான் பொது பிரச்சனையா நம்ம பார்க்கணும், அதை தான் நம்ம சரி பண்றக்கூடிய வேலையா இருக்கணும்னு வி த லீடர்ஸினுடைய தன்னார்வலருக்கு அண்ணாமலை அவர்கள் வேண்டுகோளை விடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா திரு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதம் முழுவதுமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் தான் முழுமையா வி த லீடர் செய்யும். வர ஜூலை மாதத்திலிருந்து முழுமையா மக்கள் சந்திப்புக்கு உண்டான வேலைகள் நம்ம எல்லாமே ஆக்கப்பூர்வமா தொடங்க போறோம். அதற்கப்புறம் நம்ம அரசியல் சார்ந்த விஷயங்கள் நம்ம முன்னெடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எப்படி அரசியல் அணுகணும், அதுக்காக கோயம்புத்தூர்ல ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேர்ல ஒரு திறன் பயிற்சியை அவர் தொடங்குறாரு. அது உலகளாவிய திறனோட அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டியோட அந்த திறன் பயிற்சி மேம்பாடு இருக்குங்கிறது அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்லியிருந்தாரு.
அங்கிருந்து தான் மக்களுக்கு உண்டான அடிப்படை பிரச்சனைகளை எப்படி அணுகணும், எப்படி அதற்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கும், அதுக்கு உண்டான அரசியல் பத்தின எத்திக்ஸ் பத்தின விஷயங்கள் எல்லாமே அங்க கோயம்புத்தூர்ல சொல்லி கொடுக்க போறோம். அரசியல்ல களத்துல போட்டியிடக்கூடிய விரும்புவர்கள்லாம் இதுவரையிலும் வீத லீடர்ஸ்ல 70,000க்கு மேலானவங்க இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுலயும் 10,000 பேத்துக்கு மேல தேர்தல்ல போட்டியிட்டவங்க எல்லாம் இன்னைக்கு வீத லீடர்ஸ் அமைப்புல ஜாயின் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயத்தையும் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாவே சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம 2020ல இருந்து வீதி லீடர்ஸ் என்னெல்லாம் செஞ்சுச்சு, பெண்களுக்கு என்ன செஞ்சுச்சு, கரூர் பகுதியில அவர் சார்ந்திருக்க பகுதியில இஸ்லாமிய பெண்களுக்கெல்லாம் என்னெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்கோம், அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்குன்னு அண்ணாமலை அவர்கள் பல்வேறு விஷயங்கள் சொன்னாரு. 50 லட்சம் உறுப்பினர் வர வரையிலும் நம்ம எல்லாமே மக்கள் பணியை தான் தொடர்ந்து செய்ய போறோம். 50,01,000ன்னு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் விருப்பப்பட்டா நம்ம அரசியலுக்குள்ள களமாட தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவா இன்னைக்கு அவருடைய காணொளியில சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம மரம் வளர்ப்பு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு அவரு சொல்லி இருக்கிறாரு. அடிப்படை பிரச்சனைகளை பத்தின விஷயங்கள் மிக தெளிவா மக்கள் முன்னாடி அண்ணாமலை அவர்கள் எடுத்து வச்சிருக்கிறாரு. அது மக்கள் உணர்ந்துக்க போறாங்களாங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணுங்கிறது தான். இந்த வீத லீடர்ஸ் மூலியமா மக்கள் பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும், எப்படி அணுக முடியும், அதற்குண்டான பயிற்சிகள் என்ன, எப்படியெல்லாம் நம்ம களமாட போறோம், மண் சார்ந்த விஷயங்களை நம்ம எப்படி பொது பிரச்சனைகளா மாத்தணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவா பேசினாரு. அதுதான் வீத லீடர்ஸ் அடுத்த கட்டமா செய்ய போகுதுங்கிறதையும் மிக தெளிவாவே அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மக்களுடைய மிக பெரும் பிரச்சனையா இருக்கக்கூடிய போதைப் பொருள் விஷயங்கள் எல்லாம் அண்ணாமலை அவர்கள் பேசினாரு. போதைப் பொருள் விற்கிறவங்களை விட பயன்படுத்துறவங்கள தான் தடுக்கிறது தான் ரொம்ப ஈஸியான விஷயம். அதற்காக பார்த்தீங்கன்னா கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாம் பல இடத்துங்களையும் இந்த போதை விழிப்புணர்வு பயிற்சியெல்லாம் வீதி லீடர் செய்ய போகுதுங்கிற விஷயத்தையும் அவர் எடுத்து சொன்னாரு. மக்களுக்கு உண்டான பிரச்சனையை மட்டும்தான் நம்ம பேச போறோம் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாவே அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு எடுத்து சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல வர அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க போறது இல்ல. வீத லீடர்ஸ் மூலியமா மக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு செய்யறது தான் அவரோட நோக்கமா இருக்குதுங்கிறதா நம்மளால இதை புரிஞ்சிக்க முடியுது. அவரு தமிழ் மண்ணை சார்ந்த ஒரு அரசியலை தான் எடுக்க போறாருங்கிறதையும் நம்மளால மிக தெளிவாவே புரிஞ்சிக்க முடியுதுங்கிறத தான். அதை விட மிக முக்கியமா குறிப்பா தமிழ்நாட்டுக்கு இனிமேலுக்கெல்லாம் இந்த கல்ட் பாலிடிக்ஸ்ல நமக்கு வேணாம். நம்ம எப்படியெல்லாம் நம்மளுடைய இயக்கம் பயணிக்க வேணும், அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணணும், நீங்களும் கருத்துக்களை சொல்லணும்னு தொண்டர்கிட்டயும் மக்கள்கிட்டயும் அவர் கருத்துக்களையும் கேட்டிருக்கிறாரு. மக்கள் மாறணும், அரசியல் சேஞ்ச் ஆகணுங்கிற விஷயத்தை தான் வீத லீடர்ஸ் முன்னெடுக்க போகுது. அதை தான் நம்மளோட அரசியல் இயக்கமும் கொண்டு வர போகுது. அடுத்த ஒரு சில மாதங்கள் கழிச்சு தான் இடைத்தேர்தலும் தமிழகத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிறதையும் அண்ணாமலை அவர்கள் அதை தெளிவா குறிப்பிட்டும் பேசுறாரு. ஒருவேளை வருகின்ற இடைத்தேர்தல் அப்ப அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் இயக்கமும் போட்டியிடுமோங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு வருது. ஏன்னா கடந்த காணொளியில நம்மளோட நோக்கம் பொது தேர்தல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ இடைத்தேர்தலையும் அவர் சொல்றாரு அப்படின்னா இடைத்தேர்தலுக்கும் போட்டியிடுறதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் தயாராகிட்டாருங்கிறதான் நம்மளால உணர முடியுதுங்கிறது தான். திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவா இயற்கை விவசாயம் சார்ந்த விஷயங்கள், மண் சார்ந்த விஷயம், மக்கள் சார்ந்த விஷயம், மக்களுக்கு உண்டான பிரச்சனைக்கு உண்டான தீர்வை தான் வீத லீடர்ஸ் அடுத்த கட்டமா எடுத்துட்டு போகுங்கிறதையும் மிக தெளிவா சொல்லிட்டாரு. வீத லீடர்ஸ் ஏற்கனவே கடந்த 5-6 ஆண்டுகளா எப்படியெல்லாம் பணி செஞ்சிருக்குங்கிறதையும் மிக தெளிவா எடுத்து சொல்லிட்டாரு. அடுத்தது மக்களுடைய பணியும் வீத லீடர்ஸ் தன்னார்களுடைய வேலை என்னவாக இருக்குங்கிறதையும் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லிட்டாருங்கிறதான் அவர் இன்னைக்கு வெளியிட்ட காணொளி மூலியமாகவும் நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதுதான் அவரது ஆதரவாளர்களும் மேற்கொண்டு எடுத்து கொண்டுட்டு போகணுங்கிறது தான் அண்ணாமலை அவர்கள் விருப்பப்படக்கூடிய விஷயமா இருக்கு. தமிழகத்துல பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருந்தாலும் திரு அண்ணாமலை மையமா தான் ஒட்டுமொத்த மீடியாவும் இன்னைக்கு பயணிக்குதுங்கிறதா நம்ம யதார்த்தமா பார்க்கக்கூடிய விஷயமாவும் இருக்கு, செய்தியாவும் இருக்குங்கிறதா. இன்னைக்கு அதிமுக ஒரு பக்கம் பல தலைவர்கள் அடுத்தடுத்துன்னு விலகி போயிட்டே இருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவங்களோட செய்திகள் எல்லாம் இன்னைக்கு ஹைலைட் ஆகாம அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு காணொலியை வெளியிட்டது தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் பிரேக்கிங் நியூஸா போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்கிறதா. அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியல் களத்துல தவிர்க்க முடியாத சக்திங்கிறத இதுல இருந்து நம்மளுக்கு நிரூபணம் ஆயிட்டே இருக்குதுங்கிறது தான். அடுத்த கட்ட அண்ணாமலையின் நகர்வு என்னவாக இருக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.